தமிழ்நாடு மொத்தமா 8 மக்களவை இடங்களை இழக்கும்னு சொல்றாங்க. அதாவது 39 எம்பிக்கள் கிடைக்க மாட்டாங்க, எம்பிக்கள் தான் இருப்பாங்க. நாடாளுமன்ற தொகுதிகளோட எண்ணிக்கை 848 உயர்த்தப்பட்டு தற்போதைய விகிதாச்சாரத்தின்படி மறுசீரமைப்பு செய்யப்பட்ட நமக்கு கூடுதலா 22 தொகுதிகள் கிடைக்கணும். ஆனா தற்போதைய மக்கள் தொகையின்படி மறுசீரமைப்பு செஞ்சா 10 தொகுதிகள் தான் கூடுதலாக கிடைக்கும். இதனால நான் 12 கூடுதல் தொகுதிகளை இழக்க நேரிடும். இந்த 2 முறைகளிலுமே நமக்கான பிரதிநிதித்துவம் குறைஞ்சு அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம் கிடைக்கும். இதனால தமிழ்நாட்டுடைய குரல் நசுக்கப்படும். இது வெறும் உறுப்பினர்களோட எண்ணிக்கையை பற்றின கவலை இல்லை, நம்ம தமிழ்நாட்டோட உரிமை சார்ந்த கவலை. நம்ம தமிழ்நாடு எதிர்கொள்ளவிருக்கக்கூடிய இந்த முக்கியமான பிரச்சனையில எல்லா அரசியல் கட்சிகள் மற்றும் தலைவர்கள் ஒன்றிணையணும் என்ற வேண்டுகோளை உங்க எல்லாரும் முன்னாடியும் நான் வைக்கிறேன்.